பார்லிமெண்ட்ல பிரதமர் நரேந்திர மோடி அசராம சொல்லாரு, அரே அபி தோ तीसरा बार है, இப்ப மூணாவது முறை தானப்பா வந்திருக்கிறோம் அப்படின்றாரு. எதிர ராகுல் காந்தி டென்ஷன் ஆயிட்டார், இப்பதான் மூணாவது முறை வந்திருக்கு, மொத்தம் எத்தனை முறை பாஸ் வர போறீங்க, சொல்லிட்டு செய்யுங்கப்பா அப்படின்னு. இப்பதானங்க மூணாவது முறை, எதுக்கு அவசரப்படுறீங்க, கொஞ்சம் போருங்க அப்படின்றாரு. அவ்வளவு பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. என்ன கணக்கு, குஜராத்ல அது பிஜேபியோட கோட்டை போல ஆயிருச்சு. குஜராத்ல யாருக்கு ஜெயிப்பாங்க, பிஜேபி ஜெயிப்பாங்கிற மாதிரி வந்து கண்ணு மட்டும் சொல்றாரு. அங்க வார்டு பிரதிநிதி வட்ட பிரதிநிதி எல்லாம் போட்டது போக பன்னா பிரமுக் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் வாரியா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருக்காங்க. வாக்காளர் பட்டியல் இருக்கு பாத்தீங்களா, வாக்காளர் பட்டியல் புக்கா இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு பிஜேபி காரர், 12 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தன் பிஜேபி காரனா இருக்கணும்னு சொல்லிட்டு பூத் ஏஜென்ட் இல்ல, பன்னா பிரமுக் பேஜ் வாரியா. அப்ப எவ்வளவு டீப் ரூட் அவுட் பண்றாங்க. அந்த ஊரை சேர்ந்த நரேந்திர மோடியோ அந்த ஊரை சேர்ந்த அமித்ஷாவோ எப்பா குஜராத்ல தான் எங்களை யாரும் அசைக்க முடியாது நினைச்சிட்டு போகல, இன்னமும் 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 மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி இந்த தேர்தலுக்கு வந்து பன்னா பிரமுக் வச்சிருக்காங்க, அடுத்த தேர்தலுக்கு வீட்டு பிரமுகே வச்சிருவாங்க. உங்க வீட்டுல 5 பேர்னு நான் வந்து ஒருத்தர், உங்க ஊர்ல 5 பேர்ல என் கட்சிக்கார ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. பஸ் நாங்கெல்லாம் பரம்பரை டிஎம்கே அதெல்லாம் கிடையாது, உங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டுருவாங்க. அப்ப அவ்வளவு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வேலை பார்க்கறாங்க. அந்த வேலையை நீங்கள் பார்த்தால் தான் நடக்கும்.